பை நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ். பை நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ்னா இயற்கை சார்ந்த இயற்கையான முறையில் ஆவணங்கள் சாட்சியங்கள் அளிக்கப்படுதல். சரி, பை நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ்ல என்னென்ன சேர்த்துருக்கு? டைரக்ட் எவிடன்ஸு, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு, பிரைமரி எவிடன்ஸு, செகண்டரி எவிடன்ஸு, ரியல் மெட்டீரியல் ஆஃப் த எவிடன்ஸு, ஓரல் எவிடன்ஸு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இவை அனைத்தும் பை நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ் ஆகும். இந்த நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ் இது ஆகும். சரி, இதுல ஒவ்வொன்றா சிலது மட்டும் முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்கறதுனா, டைரக்ட் எவிடன்ஸ்னா என்ன? ஒரு நபர் அல்லது ஒரு உண்மையான ஆவணத்தை, ஒரு நபர் ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்துட்டு வந்து அப்படியே நீதிமன்றத்தில் நடந்ததை சொன்னாலும் அது நேரடி சாட்சியம், டைரக்ட் எவிடன்ஸ் என்று பேர். அடுத்து சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ். அதற்கு முன்பாகவே டைரக்ட் எவிடன்ஸ் பற்றி என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 60 1872 செக்ஷன் 60 தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. 1872 செக்ஷன் 60 தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் நேரடி சாட்சியங்கள் அப்படின்னு. சரி, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள்னா, ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு சம்பவத்தை நடக்கும்போது எந்த ஆதாரமற்ற முறையில் ஒரே ஒரு நபர் மட்டும் அங்க கூட இருக்கிறான். ஒரு நபர் பார்க்குறாங்க, இவன் கூட தாங்க அவன் போனான். எப்படி? ஏ என்ற நபரு சி என்ற நபரோட தான் போனான். அதை யார் பார்த்தது? பி பார்த்தான். ஏ என்ற நபர் சி என்ற நபருடன் போகும் பொழுது இது பி என்ற நபர் பார்த்தாரு. ரெண்டு பேர்த்தையும் என்ன சொல்றாரு? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறத பி என்பவர் பார்த்துட்டாரு. ஆனா எங்க போறாங்க? பாருக்கு போறாங்க, ஜவுளி கடைக்கு போறாங்க, ஏதோ டவுனுக்கு போறாங்க, இல்ல வண்டியில போனாங்க, ஏதோ ஒரு இடத்துல போனாங்க, ஏதோ சூழ்நிலைக்காக போனாங்க. ஆனால் போனதை மட்டுமே பார்த்தார். ரைட்டா? போனதை மட்டுமே பார்த்தார். அங்க போற வகையில ஏவுக்கும் சிக்கும் கை கலப்பம் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல வண்டி வாகனம் ஏற்பட்டு விபத்துல இறந்திருக்கலாம், அல்லது இவங்களுக்குள்ள அடிதல் ஏற்பட்டு கத்தியால குத்தி இருக்கலாம், இல்லது இவங்களுக்குள்ள சண்டை நின்றுவிட்டு ஆளை வர வச்சு வெட்டி இருக்கலாம், எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா? அந்த இடத்தில் இவருக்குள் இருக்கும் சம்பவ நிகழ்ச்சியினை ஆதாரங்களையும் திரட்டுவதற்கு என்ன செய்யணும்? குற்றம் நடந்த இடத்தில் கைரேகை, அது இந்த சம்பவம் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுன்னு ஒரு பொருள் இருக்கு பத்தியா, கைரேகை. இருந்தவருடைய உடலில் இறந்தவருடைய கடைசியாக காணப்பட்ட நபர். ரைட், ஓகேவாச்சா? அப்ப சி தான் இந்த ஏவரோட கடைசியாக இருந்திருக்காரு. அப்ப இந்த நபரை பிடிச்சா என்ன நடந்ததுன்னு தெரியும். அவன் என்ன சொல்லிட்டு போனான், கோர்வையா வருதா? ரைட். அப்புறம் ஏ என்பவர் வண்டியில போகணும், ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதா, ரத்தக்காரை படைஞ்சிருக்கும் அந்த ரத்தல். அப்ப எதிரின் மீது அந்த ரத்தக்காரை படைஞ்சிருக்கும். இப்ப ஏ என்பவர் சி என்பவரை தாக்க முயற்சித்தால், இப்ப ஏ என்பவர் என்ன பண்றான்? பக்காவா பிளான் பண்ணி கைரேகை பதியாத அளவுக்கு எதிரியை சியை கொலை பண்ணுன்ற நோக்கத்தோட விட்டுட்டு போறான். இன்னைக்கு தண்ணி வாங்கி கொடுத்து கொலை பண்றேன்னு சொல்லிட்டு போறான். ஆனால் அங்க போயிட்டு என்ன பண்றான்? சி அவன் பர்ஃபெக்டா பிளான் போட்ட மாதிரி கைரேகை சுத்திக்கிட்டான். கைரேகைகளை துணிப்படக்கூடாது, கைரேகை இருக்கிறதோ அது இருக்கிறதோ இது இருக்கிறோம். அப்ப அவன் என்ன பண்றான்னா, நல்லா புரிஞ்சுங்க, இங்கதான் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்னா, ஏ என்பவர் கத்தி எடுத்து
சியை குத்திட்டான், குத்திட்டு இறந்துட்டான், குத்திட்டு இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோ. அப்ப சி என்பவன் குத்தும் பொழுது தன்னை தற்காப்புக்காக தன்னை காத்துக்கொள்ள அவன் என்ன பண்ணியிருப்பான், ஏதோ அவன் பண்ணியிருப்பான், நடந்திருக்கும் இல்லையா? ஏதோ நடந்திருக்கும். ஒன்று எதிரியை தடுக்கிறதுக்காக அவன் கையை பிடிச்சிருப்பான், அப்போ கைரேகை பதிஞ்சிருக்கும் ஒன்று. இல்லை அவனை பிடிச்சி கடிக்கிற அளவுக்கோ இல்லை கிள்ற அளவுக்கோ அவன் கழுத்துலையோ உடம்புலையோ கிள்ளியிருப்பான், அவனுடைய உடம்புல காயங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ அவனுடைய தோலானது நகைக்கணுவில் பட்டிருக்கலாம் இல்லையா? எவிடன்ஸ் தான். அப்போ கோர்வையான சாட்சியங்கள் அங்கே வந்திருக்கும் இல்லையா? ரைட். இப்போ இந்த இடத்துல ஏவுக்கும் சிக்கும் வந்துருச்சா? ரைட், ஓகே. அடுத்தது குற்ற ஆயுதம் இதையும் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தா பிரேத பரிசோதனத்துல உடம்பில் காயம் ஏற்பட்டிருக்கும். கூட போன நபரினோட ஏவனுடைய உடம்புல இவனுடைய சி என்பவனுடைய கைரேகை பதிஞ்சிருக்கலாம் இல்லையா? சரி, இவங்க 2 பேர் தான் ஒன்னா போனாங்கன்றதுக்காக யார் சாட்சியம்? பி சாட்சியம். ஏன்னு கேட்டா ஏ என்பவரும் சி என்பவரும் வண்டியில 2 பேரும் ஒன்னா தான் போனாங்க, அது மட்டும் தான் பார்த்தோம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு, போனது, இவன் அடிச்சானா வெட்டினானா கொத்தினானா சண்டை வச்சான்னு தெரியாதுல்ல. போனது மட்டும் பார்த்ததுவே சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், இது நேரடி சாட்சியம். இங்க இவர் சொன்ன நேரடி சாட்சியத்தை வச்சு இங்க இதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோகு பிரசியம் பண்ணி அங்க அப்புறம் ஆயுதங்களிடம் கிடைக்கப்பட்ட ஆதாரங்களையும் வைத்து கோர்வையாக நிர்ணயம் செய்யும் பொழுது முத்தாங்க செய்து பத்தியா, அதுதான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள். அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்கு 5 கோல்டன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த எவிடன்ஸ், இந்த கொள்கை கரெக்டா இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? அதுதான் இது. அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா, எந்த வழக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள் கோர்வையாக இருக்கப்படும் என்பதை இங்கு தெளிவாக சொல்றோம். சரத் பிரிச்சுவந்தால் சதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ற வழக்கில் என்ன சொன்னால, சூழ்நிலை சான்றின் 5 பொற்கோட்பாடுகளின்படி 5 கோல்டன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்ற எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் இந்த கொள்கையின் அடிப்படையில் இருந்தால் மட்டுமே இது சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியம் ஆக உறுதி செய்ய குற்றவாளியை அக்குற்றல் பண்ண கன்விக்ட் பண்ண முடியும். அப்ப அந்த 5 கொள்கை என்னன்னா, 5 ஆதாரங்கள் என்னன்னா பாயிண்ட் இருக்கணும். 1, நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் குற்றவாளியின் குற்றத்தையே சுட்டிக்காட்டப்பட வேண்டும். இதான் எடுத்துக்காட்டு. ஏ என்பவருக்கும் பி என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல இருந்திருக்கலாம் இல்லையா? சரி, ஏ என்பவர்கிட்ட போய் என்னன்றான், ஏப்பா என்னை வாங்கின கடத்தை எப்படா கொடுக்க போறான் அப்படின்னா உங்களுக்குள்ள வீட்டில் இருக்கும்போது சண்டை அடிச்சுக்கிறாங்க. சரி, இவனடா சண்டை வாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சி என்ன பண்றான், ஏவை சமாதானப்படுத்த, சரி வாடா ஒன்னா போயிட்டு உனக்கு எதாவது குவார்டர் வாங்கி தரண்டா அப்படின்றான். அதனால இவன் குவார்டர் வாங்கிறதுக்காக எட்டு போறான். சண்டை போட்டுக்கிட்டவன் இங்க போய் என்ன ஆயிட்டான், இவனை சமாதானப்படுத்தி குவார்டர் பாருக்கு எட்டு போறான். அப்ப இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை போட்டது யார் பார்த்தாங்க? 2 பேர் வீட்லையும் பார்த்தாங்க இல்லையா? அது ஒரு சாட்சியம். பார்த்துங்க, பாயிண்ட் 1 நல்லா புரிஞ்சுக்கணும். ஏவும் சியும் சண்டை போட்டதை 2 வீட்லையும் பார்த்துக்கிட்டாங்க, அது ஒரு சாட்சியம், இது நேரடி சாட்சியம். ரைட்டு. 2 பேரும் மறுபடியும் சமாதானம் ஆயிட்டு குவார்டருக்காகவோ பாருக்காக போறாங்க. அங்க போயிட்டு போற வழியில வண்டியில போறத பி பார்த்தான். 3வது பாயிண்ட். 3 நிமிஷம். ரைட். ஆனா அங்க கொலை நடந்தது, இவங்க ஏ வந்து சியை கொண்டுட்டான். அதனால இந்த நடந்த சம்பவத்தை பார்க்க முடியல. இப்ப இவங்க 2 தரப்புலையும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க பார்த்தியா, இது எப்படி நடந்துச்சு, அவங்களும் எப்படி 2 பேரும் ஒன்னா போனாங்க, கொலை செத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அப்ப பாயிண்ட் எப்படி வருதுன்னு கேட்டா, ஏ என்பவரோட என்னோட பி என்பவர் என் வீட்டுக்கார கடை வாங்கினாரு, கொஞ்சம் வட்டி கட்டாரு, வீதி கட்டல, அதுக்குள்ள வீட்டில் வந்து பெருசாக சண்டை போட்டார், 10 பேர் பார்க்குறபடி எங்கள் வீட்டுக்கு அசிங்கப்பட்டுட்டு அவனை சமாதானப்படுத்த குவார்டர் வாங்கி கொடுக்க வண்டியில் உட்கார வச்சுட்டு போனார். பாயிண்ட் வந்துச்சா? முதல் பாயிண்ட். 2வது, சரி போனது யாருமா பார்த்தது? பி என்பவன் பார்த்துட்டோன்னா, ஆமாங்க 2 பேரும் வண்டியில் பேசிட்டு தாங்க போனாங்க. 2வது பாயிண்ட். சரி, அப்போ சி செத்துட்டான். ஏ கடன் கொடுத்தோம், சி வாங்கினவன் செத்துட்டானா? அப்போ எதனால் சி செத்தான்றது எங்கே சொல்லப்பட வேண்டும்? குற்றம் நடந்த 8 வருடத்தில் கைரேகை. ரைட்டா? அப்புறம் இறந்தவுடன் கடைசியாக காணப்பட்ட நபர் இவர் தானே? வந்துருச்சா? ரத்தம்
படிந்த ஆடை. இப்போ இவன் உடம்புல ரத்தம் படிஞ்சிருக்கும். சரி, இவன் என்ன பண்ணுவான், நம்ம ரத்தத்தில் அவன் உடம்புல படிஞ்சிருக்கு, நம்ம ஓடி போடுவோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு இவன் ஓடிட்டானா இவன் ரத்தத்துல படிஞ்சிருக்கு இல்லையா? இவனுடைய கையை இவன் உடம்புல தன்னை காத்து கொள்வதற்காக அவன் கையை பிடிச்சிருக்கலாம், கழுத்தை பிடிச்சிருக்கலாம், நெரிச்சிருக்கலாம் குரலையே. அப்போ அந்த மாதிரி தருணத்தில் இது நடந்திருக்கு இல்லையா? அதுதான். அப்போ அந்த சம்பவத்தெல்லாம் நடக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை கோர்வையாக வந்திருக்கு இல்லையா? அதான் ஆதாரம். இந்த 5 கொள்கைப்பாடுகள் இருக்க வேண்டும். சரி, நிரூபிக்கப்பட்ட உண்மை குற்றவாளியின் குற்றத்தையே சுட்டி காட்ட வேண்டும். ஒன்று, ஒவ்வொரு சூழ்நிலையும் முழுமையானதாக நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த பயன் முடிஞ்சுச்சா? மூணாவது, சூழ்நிலைகள் உறுதியான தீர்மானமான நம்பகமானதாக இருக்க வேண்டும். ஒன்று, குற்றமற்றவர் என்ற உணர்ந்து அனைத்தும் நியாயமான சாத்தியங்களும் நீக்கப்பட வேண்டும், நிரூபிக்கப்பட வேண்டும். அனைத்து சூழ்நிலைகளும் இடைவெளி இல்லாத முழுமையான சங்கிலியை உருவாக்க வேண்டும். வந்துச்சா? இதுதான் வந்துச்சுங்களா? இந்த வழக்கில் இந்த குற்றங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இவைகள் இருந்தாலே சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதை குற்றவாளிக்கு கன்விக்ட் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஓகே. அடுத்து, அனுமந்த் கோவிந்த் நாராயண் குண்டாகர் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். சூழ்நிலை சான்று முழுமையான சங்கிலியை உருவாக்கப்பட வேண்டும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கோர்வையாக இருக்கப்பட வேண்டும், சிந்தனைகள் இடைவெளிகள் இருக்கக்கூடாது தான் அந்த வாக்கியங்கள் அப்படி சொல்லப்பட்டுள்ளது. சரி, அடுத்தது. சரி, டைரக்ட் எவிடன்ஸ் வரும். இப்போ என்னாச்சு, டைரக்ட் எவிடன்ஸ் பார்த்தாச்சு, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் பார்த்தாச்சு. இப்போதைக்கு பிரைமரி எவிடன்ஸ். சரி, பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ்ன்றாங்க. என்ன பிரைமரி எவிடன்ஸ்னா முதல்நிலை சாட்சியங்கள், செகண்டரி எவிடன்ஸ் இரண்டாம் நிலை சாட்சியங்கள். பிரைமரி எவிடன்ஸ்னா என்னென்ன குறிக்கலாம்? உண்மையான ஆவணங்கள் அனைத்துமே முதல்நிலை சாட்சியங்கள். நகல்கள், அதன் உண்மையான சாட்சி, உண்மையான ஆவணங்களின் நகல்களே இரண்டாம் நிலை சாட்சியம். இதுதான் சிம்பிள் விஷயம். முதல்நிலை சாட்சியம் இரண்டாம் நிலை சாட்சியத்துக்குள்ள வேறுபாடு இதுதான். செகண்டரி எவிடன்ஸ்னா இதை ஜெராக்ஸ் கொடுத்து இதாங்க என்கிட்ட இருக்குது, இதை பாருங்க, இதை வச்சு நடத்துங்க, இதாங்க அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணம்னு சொல்லி கொடுத்தா அது இரண்டாம் நிலை சாட்சியம். உண்மையான ஆவணத்தை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்து நிரூபிக்க கேட்டா கோர்ட்டில் அது முதல்நிலை சாட்சியம். சரி, முதல்நிலை சாட்சியம் நம்ம கிட்ட இல்லை, இரண்டாம் நிலை சாட்சியம் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப செகண்டரி எவிடன்ஸ் எப்ப உண்மை நிலை சாட்சியமாக கருதி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலான அனைத்து ஆவணங்கள், உண்மை ஆவணங்களையும் நகல்களாக இருந்தால் அவை முதல்நிலை சாட்சியமாக எடுத்துக்கொண்டு செல்லலாம். அவைகள் இரண்டாம் நிலை சாட்சியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காகித ஆவணம் அழிவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதுதான் இங்க சொல்லப்பட்டுள்ளது சட்டத்தில். ஆகையால் அவனை செல்லரித்திருக்கலாம், கிழிந்திருக்கலாம், அழியும் தன்மை கொண்டிருக்கலாம், எது வகையானாலும் செய்யலாம். அப்ப அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் இரண்டாம் நிலை சாட்சியத்தை உருவாக்குவதற்கு இவை 30 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஆவணத்தை முதல்நிலை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஓகேங்களா? செகண்டரி முடிஞ்சு போச்சு. ரியல் மெட்டீரியல் ஆஃப் த எவிடன்ஸ், அதான் உண்மையான ஆவணங்கள். அது தானே எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தான் சொல்லப்படுது. அதை பற்றி ரெண்டும் ஒன்றே தான் குறிக்கும். இதெல்லாம் உண்மையான ஆவணங்களை பற்றி தான் குறிக்கும். ஆல்ரெடி இவை சாத்தியக்கூறுகள் பற்றி இப்போ சொல்லப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்போ என்ன நான் சொல்கிறது என்னன்ட்டா, பை நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ். அப்போ பை நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ்னா என்ன? பை நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சாட்சியத்தை ஆதாரமாக கொண்டு இயற்கையான முறையில் ஆவணத்தை விவாதம் செய்யும் பொழுது, அந்த வழக்குக்கான ஆதாரத்தை சப்மிட் பண்ணும் பொழுது அது இயற்கை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்களா? நன்றி.